அண்மைச் செய்தி. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் பிற்பகல் 3 மணியுடன் நிறைவடைந்தது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் மீது நாளை பரிசீலனை நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30ஆம் தேதி தொடங்கி இன்றுடன் முடிவடைந்தது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ள நிலையில் இந்த தேர்தலில் 5,73,00,000 பேர் வாக்களிக்க உள்ளனர். இதன் விரிவான விவரங்களை செய்தியாளர் தீபா வழங்க கேட்கலாம். வணக்கம் தீபா, விரிவான விவரங்கள். தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் தற்போது முடிவடைந்துள்ளது. இதுவரை பார்த்தீர்கள் என்றால் 4,188 பேர் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மனுக்களை பதிவேற்கும் பணியும் தீவிரமடைந்துள்ளது. நாளை இந்த வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை மேற்கொள்ளப்படும். வரும் 9ஆம் தேதி வேட்பு மனுக்களை திரும்ப பெற கடைசி நாளாகும். அன்றைய தினம் மாலை 3 மணி அளவில் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் எத்தனை வேட்பாளர்கள் என்பது முழு விவரங்களும் தெரிய வரும். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி தற்போது வரை கடந்த 30ஆம் தேதியிலிருந்து இன்று வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம். இன்றுடன் 4,188 பேர் தற்போது வரை வேட்புமனு செய்திருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும். அதற்கான முன்பாக வேட்பாளர்கள் இறுதி செய்யும் நடவடிக்கையான வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வந்தது. தற்போது முடிவடைந்த நிலையில் நாளை இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை மேற்கொள்ளப்படும். வருகின்ற 9ஆம் தேதி எத்தனை பேர், அதாவது 234 தொகுதிகளுக்கும் இந்த வேட்புமனு எத்தனை பேர் செய்திருக்கிறார்கள் என்ற முழு விவரங்களும் அன்றைய தினம்தான் வெளியாக இருக்கிறது. தற்போது வேட்புமனு தாக்கல் செய்யும் இறுதி நாளான இன்று தற்போது வரை 4,188 பேர் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இப்போ தற்போது நிலவரப்படி பார்த்தீர்கள், இதில் ஆண் வேட்பாளர்கள் 3,196 பேரும், பெண் வேட்பாளர்கள் 828 பேர், மூன்றாம் பாலினத்தர் ஒருவர் என்ற அடிப்படையில் தற்போது இந்த வேட்புமனு தாக்கல் முடிவடைந்துள்ளது. 3 மணி அளவு நிலவரப்படி 4,188 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். சரியாக பிற்பகல் 3 மணி அளவில் முடிவடையும் நிலையில் தற்போது வரை நிலவரப்படி 4,188 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். 7ஆம் தேதி அன்று தள்ளுபடியான வேட்புமனுகளின் விவரங்களையும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் வெளியிடுவார்கள். 9ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்ப பெறலாம். மாற்று வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் நேரில் வந்தோ அல்லது அவற்றின் அங்கீகாரம் பெற்ற முகவர் மூலமாக வேட்புமனுவை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். 9ஆம் தேதி அளவில் வேட்பாளர்கள் எத்தனை பேர் என்பது குறித்து 234 தொகுதிக்கும் இறுதி பட்டியலை தயார் செய்து தேர்தல் ஆணையம் அதை முழுமையாக வெளியிடும். விரிவான விவரங்களுக்கு நன்றி தீபா.